வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா, ஸ்வீடன் நாட்டினுடைய அரசர் சார்லஸ் 16வது அரசரும் அவருடைய மனைவி சில்வியா அவர்களும் வந்து கனடாவுக்கு நவம்பர் 18 வந்திறங்கினார்கள். ஓட்டோவாவிலே அங்கே ஸ்வீடனுக்குரிய இராணுவ வீரர்களுக்குரிய மடிந்த இராணுவ வீரர்களுக்குரிய மரியாதைகள் செலுத்தப்பட்டது. அதன் பின்னேறம் அதாவது வந்து நேற்று பின்னேறம் நவம்பர் 18 மாலை வந்து ஓட்டோவாவிலே பார்லிமெண்ட் ஹில்லில் பிரதமர் மார்க் கார்னி அவர்களை தம்பதியராக சந்தித்து பல கலந்துரையாடல்களும் ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. என்ன விடயம் என்று பார்ப்போம். அங்கே வந்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு சம்பந்தமாக. இரண்டுமே நேட்டோவில் இருக்கிற நாடுகள், ஸ்வீடன் நாடு அடுத்தது கனடா, ரெண்டுமே இணைந்து பாதுகாப்புகள் விஷயமாக பலப்படுத்துவது, பரிமாறுவது, பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது பார்லிமெண்ட் கிளிலே ஓட்டோவாவிலே. அதை விட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகிற விஷயங்களும் பேசப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து இந்த புது எனர்ஜி டெவலப்மெண்ட் அதுகளும் எக்கனமிக் டெவலப்மெண்ட் அதுகளும் உள்கட்டுமானங்களை எப்படி இதண்டுவது என்று பல விஷயங்கள், தொழில்துறை முன்னேற்றங்கள் என்ற பல விதானங்களில் இருதரப்புக்கும் வந்து, அதாவது பிரதமர் மார்க் கார்னிக்கும் அரசர்களுக்கும் இடையில வந்து கலந்துரையாடல் இடம்பெற்று ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. அதனுடைய காட்சிகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே இந்த சந்திப்பு வந்து ஒரு நல்ல சந்திப்பாக அமைந்தது. அதை விட உக்ரைன் விடயங்களும் பேசப்பட்டிருக்கிறது. அது முன்னரே நிச்சயிக்கப்பட்டது. அதைவிட நாளைய தினமும் அவர் கியூபெக் நகருக்கு செல்ல இருக்கின்றார். ஓட்டோவாவிலே வந்து ஸ்வீடன் மிலிட்ரிக்குரிய அந்த விமானங்களை தயாரிக்கின்ற நிறுவனம் ஒன்றும் இங்கே அடிக்கல் தொடக்கப்பட இருக்கிறது. அதன் மூலம் 10,000 வேலை வாய்ப்புகள் வர இருப்பதாக முன்னரே அறிவிக்கப்பட்ட செய்தி, அது முதலே வந்த செய்தி. ஆகவே இப்படியான விடயங்கள் 3 நாள் பயணமாக சென்றுவிட்டு நாளை மறுநாள் வந்து அவர் ஸ்வீடனுக்கு சென்று விடுவார். 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த முதலாவது மன்னராக கருதப்படுகின்றார். பார்ப்போம், இந்த ஒப்பந்தங்கள், இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்னும் தொழில்துறைகள் முன்னேறுமா, புதிய முதலீடுகள் வருமா, பல எக்கனமிக் வளர்ச்சி அதாவது வந்து குரோத் ஆகுமா என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம். மீண்டும் இப்படியான பதிவுகளுக்கு இணைந்திருங்கள். இன்னொரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.